ஹாய் கைஸ், வணக்கங்க. நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் டாப்பிக்கில் பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு பெண்மணி பார்க்க போகிறோம். ருக்மணி லட்சுமிபதி. இவங்க ஸ்கூல் புக்லேயும் கொஞ்சம் டேட்டா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நம்ம பார்த்தோன்னா செஷனில் தமிழ்நாடு லீடர்ஸில் ஒரு 7 லீடர்ஸ் பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். கிளியர் கட்டாக இருக்கும், சரிங்களா? குரூப் 1 லெவலில் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கோம். போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது குவாரிஸ்னால் பார்த்தோன்னா கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? தொடர்ந்து படிங்க, ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ருக்மணி லட்சுமிபதி, ஓகேங்களா? பிறந்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 1892, ஓகேங்களா? அவங்க இறந்தது ஆகஸ்ட்டு 6, 1951 இறந்துட்டாங்க, ஓகேங்களா? இது சிறப்புன்னா 1920 ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலில் மூவ் பண்ணுறாங்க, என்ட்ரி ஆகுறாங்க. இவருடைய சுதேசி மூமெண்ட்டில் இணைஞ்சிக்கிறாங்க, தன்னை அர்ப்பணிச்சிக்கிறாங்க. நேஷ்னல் காங்கிரஸ் கமிட்டியோடைய பார்த்தீங்கன்னா 1923 பார்த்தோன்னா யூத் காங்கிரஸ் பார்த்தோன்னா அவங்க அதுக்கு ஆர்கனைசேஷன் ரோலில் இவங்க இருந்திருக்காங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் சால்ட் சத்தியாகிரகா. ராஜாஜியுடைய சால்ட் சத்தியாகிரகா கூடவும் இவங்க பங்கேற்றிருக்காங்க 1931. அதுக்கான சிறை தண்டனையும் அடைஞ்சிருக்காங்க. பிரைசர் இந்த மூமெண்ட் 1931. She was the first woman to be elected Madras legislation, the first to serve the ministry Madras presidency, ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு எலெக்ட் பண்ண மெட்ராஸு எம்எல்ஏ பார்த்தோன்னா மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவில் இவங்கள பார்த்தோன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது ஒரு சிறப்பு. மற்ற டீட்டெயில்ஸ் உள்ளே பார்த்துடலாம், சரிங்களா? இது ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தது, இதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம், சரிங்களா? டீட்டெயில்ஸாக பார்த்தோன்னா கொண்டு போயிடலாம். ருக்மணி லட்சுமிபதி 1892 பிறந்தார். 1951 இறந்துட்டார். பிறந்த தேதி பார்த்தோன்னா 1892 டிசம்பர் 6. எந்த இடத்துல பிறந்தாங்கன்னா சென்னையில் திருவல்லிக்கேணியில் பிறந்தாங்க. அப்பா பார்த்தோன்னா சீனிவாச ராவ் சூடாமணின்ற அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தோன்னா மகளாக பிறக்கிறார். இவருடைய பின்னணின்னு பார்த்தோன்னா செல்வ செழிப்பான உயர்ஜாதி நிலப்பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஒரு பணக்கார வீட்டில், ஓகேங்களா, செழிப்பான வீட்டில் பிறந்தவங்க இவங்க. இவங்களுடைய கல்வி பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கிற மாநில பயிற்சி பள்ளியில் பார்த்தீங்கன்னா கல்வி படிக்கிறாங்க. நுங்கம்பாக்கத்தில் பெண் உயர்நிலை பள்ளியில் கல்வி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண் கிறிஸ்துவ கல்லூரியில் WCC படித்து முடிக்கிறாங்க, ஓகேங்களா? இவங்களுக்கு திருமணன்றது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆச்சானந்தா லட்சுமிபதி கல்யாணம் பண்ணுறாங்க. எந்த வருஷம்னா 1911 டிசம்பர் 3 அன்றைக்கு. அவர் ஒரு மருத்துவருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா அரசியலுடைய பங்களிப்புன்னு பார்த்தோன்னா பெண்கள் பெண் முன்னேற்றத்திற்கு ஆர்வம் கொண்ட இவர் 1923 அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினராக ஆகிறாரு, ஓகேங்களா? அகில இந்திய காங்கிரஸினுடைய உறுப்பினராக 1923 ஆகிறாங்க. 1926 பாரிஸ் நகரில் சர்வதேச பெண்கள் வாக்குரிமை கூட்டணியில், ஓகேங்களா, இந்திய பிரதிநிதியாக பங்கேற்றார். இது கொஷின் ஏரியாங்க, ஓகேங்களா? அதாவது இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் சஃபரிங் அலைன்ஸ் காங்கிரஸ், அதாவது பார்த்தோன்னா சர்வதேச பெண்கள் வாக்குரிமை கூட்டணி மாநாடுன்றது எங்கே நடந்தது? பாரிஸில் நடந்தது. எப்போன்னா 1926. இந்திய பிரதிநிதியாக இவர் பங்கேற்றாங்க. சரி, கதர் பணின்றது பார்த்தீங்கன்னா காந்தி வழியில் ஈர்க்கப்பட்ட இவங்க திருநெல்வேலியில் கதர் கடையை தொடங்குறாங்க. ஒரு கடையை வச்சுட்டாங்க. கதர் விற்பனைக்கு ஊக்குவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலை போராட்டத்தில் சிறைவாசன் பார்த்தோன்னா காங்கிரஸின் செயலாளரான 1927 மகளிர் காங்கிரஸின் செயலாளராக தேர்வு செய்யப்படுறாங்க, ஓகேங்களா? அதாவது பெண்கள் பார்த்தோன்னா காங்கிரஸ் செயலாளர்லாம் தேர்வு செய்யப்படுறாங்க. சைமன் குழு ஒழிப்புனா 1929 இந்த போராட்டத்தின் முன்னிலையில் பார்த்தோன்னா செயல்பட்டவர் இவர், ஓகேங்களா? சைமன் குழு எதுக்கு வந்ததுன்னு தெரியும். அந்த போராட்டத்தில் முன்னிலையில் செயல்பட்டார். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சத்தியாகிரகி 1930 வேதராணிய சத்தியாகிரகத்தில் இருக்கும் பார்த்தோன்னா இங்கே ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணி சத்தியாகிரகம் பண்ணுறாங்க. 98 பேர் செலக்ட் பண்ணதில் ஒரே ஒரு பெண் இவங்க தாங்க. 98 சத்தியாகிரகிகளாக ஒரு பெண்ணானா இவங்க தான். இது இம்பார்ட்டன்ங்க இந்த ஏரியா. அதே மாதிரி 1930 மே 14 கைது செய்யப்பட்டு 1 வருஷம் ஜெயில் கொண்டுக்குறாங்க, ஓகேங்களா? எதுக்கு? சத்தியாகிரகம் பண்ணதுக்காக, ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகத்தை மீறினதால் 1 வருஷம் ஜெயிலு. சிறப்பெண்ண உப்பு சத்தியாகிரகத்தில் போராட்டத்துக்கு சிறை சென்ற முதல் பெண்மணி இவங்க தான். ஃபஸ்ட்டு டேக்ஸ் கட்டினவங்க ருக்மணி லட்சுமிபதி தான், சரிங்களா? மீண்டும் சிறை. சட்டமறுப்பு இயக்கத்தின் போது அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்தில் 6 மாதம் ரூபாய் 100 அபராதம் விதிக்கப்படுகிறது.
6 மாதம் அபராதம் விதிக்கப்பட்டது எவ்வளோன்னா, அபராதம் விதிக்கப்பட்டதுன்னு தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க ருக்மணி லட்சுமிபதின்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஆனால் எவ்வளோ கட்டினாங்கன்றது டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரூ. 100 கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? 6 மாதம் ஜெயில். மறுபடியும் சட்டமன்ற நிர்வாக பணி. ஓகேங்களா? 1934 சென்னை மேலவைக்கு தேர்வு செய்கிறாங்க, எம்எல்சிக்கு. ஓகேங்களா? துணை சபாநாயகர் 1937லேருந்து 45 காலகட்டத்தில் சென்னை மாநகரத்தின் துணை சபாநாயகராக பணியாற்றியவர் இவர். ஃபஸ்ட்டு பெண்மணி இவங்க தாங்க துணை சபாநாயகராக லெப்டினன்ட் ஸ்பீக்கராக இருந்த ஃபஸ்ட்டு பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. இவர் அமைச்சரவையில் வந்து பார்த்தோன்னா 1946 சென்னை சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்டு தேர்வானார். டி பிரகாசம் சிஎம்மாக இருக்கும்போது அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம், அதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 2 பேரும் வந்து அடிக்கடி கேட்குற ஏரியா தான். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் அமைச்சராக இருந்த முதல் பெண்மணி என்ற பெருமையும் பெற்றவங்க. ஓகேங்களா? இவங்களை எப்படி மதிப்பிடலான்னா, இந்த உயர் குடும்பத்தில் பிறந்தாலும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்காக நிறைய உழைத்த பெரியவர். சிறந்த ஒரு இசைக்கலைஞராம் ருக்மணி. வீணை வாசிப்பவர்களில் வல்லவராக இருந்தாங்க. இவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமானா, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, லத்தீனு, உருது, இந்தி என்ற பல மொழிகளை தெரிஞ்சவங்க. ஓகேங்களா? எப்போ இறந்தாங்கன்னா 1951 ஆகஸ்ட் 6 எழும்பூர் இல்லத்தில் காலமானார். இவங்களுடைய சிறப்பு என்னென்னா, ருக்மணி லட்சுமிபதி வந்து பார்த்திங்கன்னா எழும்பூரில் மார்ஷல் சாலைக்கு ருக்மணி லட்சுமிபதி சாலையின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1991. இவரது அஞ்சல் தலை வந்து இவருக்கு வந்து வெளியிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1997 நடுவண் அரசு வந்து வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த ருக்மணி லட்சுமிபதி டிசம்பர் 6 1892 பிறந்து ஆகஸ்ட் 6 1951 இறந்துட்டாங்க. இந்த ருக்மணி லட்சுமிபதி சமூக சேவகராக இருந்தாங்க, சுதந்திர போராட்ட வீரராக இருந்தாங்க, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறை சென்ற பெண்மணியாக இருந்தவங்க தான் இந்த ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் போட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகேங்களா? தொடர்ந்து படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? அடுத்தடுத்து எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க போர்ஷன். ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.